வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க, நம்ம சத்து மாவுலாம் வச்சு நிறைய பொருள்லாம் சேர்த்து நம்ம சத்து மாவு செஞ்சு கஞ்சி வைப்போம் இல்லையா? நம்ம அந்த மாதிரி கஞ்சியாக இல்லாமல் நம்ம வந்து பாலை சூடாக காய்ச்சிட்டு நம்ம பாலில் போட்டு நம்ம ஆற்றி உடனே குடிக்கிற மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இது ரெடி பண்ண போகிறோம், ஒரு மாவு ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அளவு வந்து நான் ஒரு கப்பு அளவுலேயே நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த கப்பு அளவுக்கு தான் நான் எல்லாமே எடுத்திருக்கேன். கம்பு இது இந்த அளவுக்கு கம்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் இதே கப்பு அளவுக்கு தான் எல்லாமே நான் அளந்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை, இந்த கப்பு அளவுக்கு ஒரு கப்பு நிலக்கடலை, பொட்டுக்கடலை, ஜவ்வரிசி, நீங்கள் மாவு ஜவ்வரிசியோ பாயச ஜவ்வரிசி எந்த ஜவ்வரிசி வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஜவ்வரிசி, அதே மாதிரி கோதுமை, நீங்கள் எந்த கோதுமை வேணாலும் சேர்த்துக்கலாம். சம்பா கோதுமை, இந்த கோதுமை எது வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவில் ஒரே கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கனாக்கா சுக்கு வந்து நம்ம இந்த மேலே உள்ள தோலெல்லாம் நம்ம கத்தியால் அப்படியே சுரண்டி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஒரு அம்மியிலையோ இல்லை தனியாக ஏதாவது குழவையோ வச்சு நல்லா நச்சு பவுட்ரு மாதிரி தனியாக அதில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கணும். எதனால் அப்படின்னாக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பவுட்ரு வரும். எப்படின்னாக்கா இப்போ இந்த கம்புலாம் பார்த்திங்கன்னா நார் சத்து உள்ளது, நாராக வரும். அதே மாதிரி இப்போ இந்த கோதுமையும் பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்கும். இந்த மாவுமே வந்து நம்ம வறுத்துட்டு நுணுக்கும்போது கொஞ்சம் நார் பதமாக இருக்கும். அதுக்காக வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாகவே வறுத்து தனித்தனியாகவே கொட்டி ஆற விட்டுருங்க. இப்போ பொட்டுக்கடலையெல்லாம் பார்த்திங்கனாக்கா உடனே வந்து நம்ம வறுத்துடலாம். இது வந்து டக்குன்னு மாவாகவே ஆகிடும். அதனால் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாகவே வறுத்து தனித்தனியாக நம்ம ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கடலையை பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வறுத்து முடித்ததுக்கப்புறமா அந்த கடலையை வறுக்கணும். இந்த கடலையை வறுத்துட்டு இப்போ நம்ம இது எல்லாமே வறுத்துட்டு நான் வந்து இதெல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு பவுட்ரு பொடி பண்ணும்போது எதனால் அப்படி செய்கிறோங்கும்போது நான் காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் நம்ம கடாயை வச்சுட்டோம். இந்த கடாய் சூடு ஏறினதும் ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக தான் வறுத்து எடுக்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு கம்பு போடுறேன். கருக விட்டுறாதீங்க. அப்படியே கை விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒவ்வொன்றுமே அப்படியே வெடித்து கலர் மாறும். இப்போ இங்கே பாருங்கள், லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சுக்கோட ஸ்மெல் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அந்த ஹீட்டில் வதங்கும் போதே சுக்கு அவ்வளோ வாசமாக இருக்குது. நம்ம எல்லாமே வறுத்துட்டோம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி, கோதுமை, கம்பு எல்லாத்தையுமே நம்ம இப்போ நல்லா கருக விடாமல் ஒன்று போல் வறுத்து வச்சுட்டோம். இப்போ அடுத்து நான் பொட்டுக்கல்லையை வறுக்கிறேன். இப்போ இந்த பொட்டுக்கல்லையை வறுக்கும் போதே வந்து ஒரு 10 ஏலக்காய் இதிலே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கம்மியாக ஏலக்காய் சேர்க்குறனால தனியாக வறுக்கும்போது கருகிடும். அதனால் இந்த பொட்டுக்கடலையிலே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வாசனைக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ஏலக்காய் வந்து நம்ம மைண்டை அவ்வளோ ரிலீஃபாக வச்சுக்குமா. அந்த நம்ம மைண்டை ரிலீஃப் ஆகுறதுக்கு இந்த ஏலக்காய் வந்து ரொம்ப முக்கியமாக இது. இப்போ இதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து சுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சுக்கை வந்து நான் தனியாக நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சுக்கையும் வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுவும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கனால தனியாக நம்ம வறுக்க முடியாது. அதனால வந்து நமக்கு தேவையான நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சுக்கை வந்து பொட்டுக்கடலையோடவே சேர்த்து நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை வந்து சீக்கிரமே வறுபட்டுரும். அது கூடவே வந்து நம்ம அந்த சுக்கு இதையும் சேர்க்கும்போது ஈக்குவலாக போய்டும். நம்ம வறுக்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலைக்கு மட்டும் கொஞ்சம் தீயை கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது சீக்கிரமே அப்படியே கருகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சுக்கு எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னாக்கா செரிமானத்துக்கு தான். சுக்கு வந்து அளவை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த சுக்கு இப்போ வந்து 1/4 கிலோ இருக்கும் இந்த மாவு எல்லாமே ஒவ்வொன்றும். இப்போ இந்த கோதுமை 1/4 கிலோ, ஜவ்வரிசி 1/4 கிலோ, கம்பு 1/4 கிலோ, அதேமாதிரி பொட்டுக்கல்லையோட அளவும் 1/4 கிலோ. நான் 1/4 கிலோ அளவுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன் இல்லையா அளவு, அந்த அளவு போதும் சுக்கு. நீங்கள் அதை அதிகமாக சேர்த்திங்கனாக்கா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதுக்காக வந்து நீங்கள் எந்த அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போது நான் கடலையை மட்டும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா இது ஆறுனதுக்கப்புறம் இதில் உள்ள தோலை நீக்கணும் இல்லையா, அதனால் நான் கடலையை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். மற்ற எல்லாத்தையுமே தனித்தனியாக கொட்டி தான் நான் ஆற வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் தனித்தனியாக தான் நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். பவுட்ரு பண்ணும்போது நான் காமிக்கிறேன். கடலையெல்லாம் நல்லா ஆற வச்சு தோல் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நான் வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து மிக்சியில் பொட்டுக்கடலை, சுக்கு, ஏலக்காய் எல்லாம் கலந்து வதக்கணும் இல்லையா, அதெல்லாம் இதில் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சிக்கலாம்.
இப்போது இது எல்லாத்தையுமே கோதுமையை தனியாக அரைச்சி அதுமாரி சளிச்சிக்கணும், கம்பு தனியாக அரைச்சி சளிச்சிக்கணும், ஜவ்வரிசி அதுமாரி தனித்தனியாக அரைச்சி எல்லாத்தையுமே சளிச்சிட்டு லாஸ்ட்டாக கடலையை அரைக்கும் போது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அரைக்கணும்னு. இப்போ பாருங்கள் நான் மாவு ஜலிச்சிருக்கேன், எவ்வளோ நைஸாக இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம பாலில் போடும்போது கட்டிலாம் இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் இப்போ இதில் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம இப்போ திரும்ப போட்டு மிக்சியில் போட்டு அடித்து திரும்ப சளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ பொட்டுக்கடலை இதை வந்து நல்லா மாவாக அரைச்சிட்டோம். இதை வந்து இப்போ சளிச்சு எடுத்துக்கணும். நம்ம எதனால் சலிக்கிறோன்னா அதில் இந்த 1-2 கட்டியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மாவையும் நம்ம இதுமாதிரி அரைச்சி சளிச்சு சேர்த்து எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அரைச்சி சளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். இதுக்கு மேலே ரொம்ப நேரம் நம்ம ஓட்டணும் அப்படின்னாக்கா இதுலேருந்து எண்ணெய் கசியும். அதனால் இந்த பதத்துக்கு அரைச்சிங்கனாலே போதும். இப்போ இதையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு அரைக்கும் போதே அந்த சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நம்ம இந்த வறுத்த பொருட்களோட எல்லாமே நல்ல வாசமாக இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து கடலை அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கடலை மட்டும் இருக்குது. கடலையை வந்து ரொம்ப நேரம் மிக்சியில் போட்டு நைஸாக ஓட்டக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த கடலையில் வந்து எண்ணெய் கசியும். எண்ணெய் கசிய ஆரம்பிக்கும் போது இந்த மாவு வந்து நம்ம ரொம்ப நாள் வெளியில் வச்சுக்க முடியாது. எண்ணெயோட அந்த சிக்கு வாடை வர ஆரம்பிச்சிடும், மாவு கெட்டு போயிடும். அதனால் வந்து ரொம்ப நேரம் போட்டு ஓட்டாதீங்க. இப்போ இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம அந்த அரைச்ச மாவில் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இது வந்து ஒரு ஆளுக்கு ஆற்றுறதுக்காக தான் அந்த 1 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நீங்கள் வந்து பனங்கல்கண்டு, கருப்பட்டி, வெல்லம் நீங்கள் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து வெல்லம் வந்து பாக காய்ச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பால் வந்து நல்லா சூடாக காய்ச்சிட்டு இந்த பாலை வந்து நல்லா சூடாக நம்ம மாவில் ஊற்றணும். நம்ம இதை வந்து கஞ்சி கிண்ட தேவையில்லை, சூடாக இந்த பாலை ஊற்றினா போதும். ஊற்றிட்டு ஆற்றிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள் ஆற்றும் போதே இந்த சுக்கோட வாடையெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் நாங்கள் இந்த அளவுக்கு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம். இதை வந்து நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி, அதனால் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.